தொல்லை இரும்பிறவியில் சூழ்ந்தலை நீக்கி அல்லல் அறுத்தானந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாத ஊரெங்கோன் திருவாசகம் எனுந்தேன். திருச்சிற்றம்பலம். நாம் திருவாசகத்தின் 4வது பாடலான போற்றி திருஅகவலின் விளக்கத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுவரை 146 வரிகளுக்கான விளக்கத்தை பார்த்து முடித்துள்ளோம். மேலும் பல வரிகளுக்கான விளக்கத்தை இன்றைய வீடியோவில் காண்போம். ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி. இந்த பல வரிகளிலேயே மாணிக்கவாசகர் அடிகளார் சிவபெருமான் ஒவ்வொரு ஊரிலும் எவ்வாறாக இருந்து அருள் புரிகிறார் என்பதை பற்றி விளக்குகிறார். ஆரூரமர்ந்த அரசை போற்றி. ஆரூர் என்று கூறுவது திருவாரூரிலே தியாகராஜனாக வீற்றிருக்கும் பகவானே, அங்கிருந்து நீ அருள் புரிபவனே, உனக்கு வணக்கம். சீரார் திருவையாரா போற்றி. திருவையாறிலே திருவையாரப்பனாக ஐயாரப்பனாக வீட்டிருந்து அருள் புரியும் பகவானே, தியாகராஜனாக திருவாரூரில், ஐயாரப்பனாக திருவையாறு என்பது ஒரு மிக பெரிய கோவில். அங்கே ஐயாரப்பனாக இருந்து அவர் அருள் புரிகிறார். கேட்கவே வேண்டாம், அடுத்து கூறும் தலம் அண்ணாமலையம் அண்ணா போற்றி. அண்ணாமலையிலேயே அண்ணாமலையனாக நிற்பவனே, அக்னி ஸ்வரூபமாக அண்ணாமலையனாக நின்று காட்சி தந்து அருள் புரிபவனே, உனக்கு வணக்கம். கண்ணாரமுத கடலே போற்றி. ஞானம் நிறைந்த கடலாக, அருள் நிறைந்த கருளாக, கருணை கடலாக காட்சி தருபவனே, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி. ஏகம்பத்துர் என்பது காஞ்சிபுரத்திலே ஏகாம்பநாதராக காட்சி தரும் பகவானே, ஏகாம்பநாதராக வந்து இறங்கி அந்த உமாதேவியையும் அனுகிரகம் செய்து எங்களையும் இன்றும் நின்று அனுகிரகம் செய்து கொண்டிருக்கும், அருள் புரிந்து கொண்டிருக்கும் ஏகாம்பநாதனே போற்றி, ஏகாம்பரநாதனே போற்றி. பாகம் பெண்ணுருவானாய் போற்றி. ஒரு பாகத்தை பெண் உருவாக மாற்றியவனே, அர்த்தநாரீஸ்வரராக நின்று அருள் புரிபவனே போற்றி. பராய் துறை மேவிய பரனே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, மற்றோர் பற்றிங்கறியேன் போற்றி, குற்றாலத்தெம் கூத்தா போற்றி. பராய்த்துறையிலேயே பராய்த்துறை நாதராக காட்சி தருபவனது திருச்சியிலேயே முன்பே பார்த்திருக்கின்றோம். திருச்சியிலேயே காவேரி ஆற்றங்கரையில் இருக்கும் ஒரு கிராமம். பராய்த்துறை நாதராக காட்சி அளித்து அருள் புரிபவனே போற்றி. சிராப்பள்ளி என்றால் திருச்சிராப்பள்ளியிலேயே தாயுமானவனாக நிற்பவனே போற்றி. மற்றொரு தெய்வத்தை பற்றி நான் இங்கு அறியேன், எனக்கு வேறு எதுவுமே தெரியாது, உன்னை பற்றி மட்டும்தான் தெரியும். நீ எவ்வாறாக ஒவ்வொரு இடத்திலும் நின்று அங்கிருந்து ஒவ்வொரு தலத்திலும் நின்று அருள் புரிகிறாய் என்பது மட்டும்தான் எனக்கு தெரியும், வேறு ஏது ஒரு தெய்வத்தை பற்றியும் எனக்கு தெரியாது. குற்றாலத்தம் கூத்தா போற்றி. 5 திருசபைகளிலே குற்றாலம் என்பது சித்திர சபை. அங்கு நின்று நீ கூத்தாடினவனே, குற்றாலநாதனே போற்றி என்று கூறுகிறார். கோகழி மேவிய கோவா போற்றி, ஈங்கோய் மலையம் எந்தாய் போற்றி, பாங்கார் பழன தழகா போற்றி, கடம்போர் மேவிய விடங்கா போற்றி, அடைந்தவர் கருளும் அப்பா போற்றி. கோகழி மேவிய கோவா போற்றி. அது திருப்பெருந்துறையிலேயே இறங்கியவனே உனக்கு வணக்கம்.
என்னை அருள் புரிவதற்காக திருப்பெருந்துறையிலேயே இறங்கியவனே, அந்த சிவபெருமானே, குரு ரூபமானவனே, வணக்கம். திரியங்கோய் மலை என்பது ஒரு திருச்சி மாவட்டத்தில் இருக்கும் காவேரி நதிக்கரையிலேயே இருக்கும் ஒரு இடம். அங்க வாழ்ந்து தந்தையாக எங்களுக்கெல்லாம் அருள் புரிபவனே, என் தாய் போற்றி. பாங்கார் என்றால் மிக அழகான, பழனத்தழகா போற்றி. பாங்கார் பழனத்தழகா போற்றி. அழகான பாங்கான திருப்பழனத்தில், அதாவது அங்கே திருவையாறை கூறுகிறார்கள், திருப்பழனத்தில் இருந்து காட்சி தந்து அருள் புரிபவனே போற்றி. கடம்பூர் மேவிய விடங்கா போற்றி. கடம்பூர் என்பது திருக்கடம்பூரை கூறுகிறது. அதெல்லாம் அங்கு எழுந்திருந்து சுயம்புவாக காட்சி தந்து அருள் புரிபவனே. இது எல்லாம் பாடல் பெற்ற தலங்கள் என்று கூறுவார்கள். இந்த இடத்திற்கெல்லாம் மாணிக்க வாசகர் சென்று நேரடியாக அவர் அந்த அருளை அறிந்து கூறுகிறார். அடைந்தவர்க்கு அருளும் அப்பா போற்றி. என் தந்தை போன்றவனே, உன்னை வந்து சேர்பவர்களுக்கு எல்லாம் நீ அருள் புரிபவனே, உனக்கு வணக்கம். எவ்வாறாக நீ அருள் புரிகிறாய்? இத்தீதன்னின் கீழிரு மூவர்க்கு அத்திக்கருளிய அரசே போற்றி. தென்னாட்டுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இத்திதன்னில் கீழிரு மூவர்க்கு, அதாவது இரு மூவர் என்றால் 6 பேருக்கு. இந்த கதையை நாம் கீர்த்தி திரு அகவலிலேயே பார்த்திருக்கிறோம். ஒரு சமயம் கார்த்திகை பெண்களுக்கு அவர்கள் ஏதோ பிழை செய்துவிட்டு சாபம் பெற்று விட்டார்கள். அதனால் அவர்கள் பட்டமங்கல், அதாவது திருப்பட்டமங்கை என்று ஊருக்கு வந்து அங்கே கல்லாக மாறிவிட்டார்கள். சிவபெருமான் அவர்களின் உணர்வுகளை மதித்து அதை நினைத்து அவர் அங்கே வந்து பட்டமங்கையிலேயே வந்து, திருப்பட்டமங்கை என்று கூறுவார்கள், அங்கேயே வந்து அந்த கார்த்திகை பெண்களுக்கு அருள் புரிந்தார். அதனால் அவர்கள் மீண்டும் சொர்க்கலோகம் சென்றார்கள். இந்த கார்த்திகை பெண்களுக்கு அருள் புரிந்ததையே அவர் கூறுகிறார். அது மட்டுமல்ல, அத்திக்கருளிய அரசியை போற்றி. ஒரு சமயம் இந்திரதேவன் ஒரு போரிலே வென்று விட்டார், அசுரர்களை ஜெயித்து வென்று விட்டார். அதனால் அந்த செருக்கில் ஐராவதத்தின் மேல் ஏறி பெருமையாக வந்து கொண்டிருந்தான். எல்லா தேவர்களும் அவரை இந்திரதேவனை போற்றினார்கள். அந்த சமயத்தில் துர்வாசா முனி வந்து சிவனுக்கு இட்ட மாலையை கொண்டு வந்து மிக மதிப்புடன் அவர் இந்திரதேவனுக்கு கொடுத்ததும் அவன் அந்த பதவி செருக்கால் அந்த யானையின் மேல் வைத்து விட்டான். யானைக்கோ கோபம் வந்து விட்டது. ஏனென்றால் அதில் எல்லாம் தேனீக்களும் வண்டுகளும் மொய்க்கின்றன. அந்த வாசனையாலும் அந்த தேன் இருப்பதாலும் அந்த ஐராவதத்திற்கு கோபம் வந்து விட்டது. உடனே அது தலையிலிருந்து எடுத்து கீழே போட்டு மிதித்து விட்டது. துர்வாசா முனி சாபம் கொடுத்து விட்டார் ஐராவதத்திற்கு. வெள்ளை யானையாக இருக்கும் நீ காட்டிலே சென்று நீ யானையாக பிறக்க கடவா என்று கூறிவிட்டார். ஐராவதமும் கடம்பவனத்தில் சென்று ஒரு காட்டு யானையாக அலைந்து கொண்டிருந்தது. அந்த யானைக்கு விமோசனம் கொடுத்து அதை அருள் புரிந்தவர் அந்த சிவன். அந்த இதையே கூறுகிறார். இவ்வாறாக உன்னை அடைந்தவர்களுக்கு எல்லாம் நீ அருள் புரிகின்றாய். கடம்பவனத்திலேயே நின்ற யானை உன்னை வழிபட்டவுடன் அதற்கு கூட மனிதர்களுக்கு மட்டும் இல்லை, அந்த யானைக்கு கூட நீ அருள் புரிந்தவனே என்று மாணிக்கவாசகர் அடிகளார் கூறுகிறார். அதனால் தென்னாடுடைய சிவனே போற்றி. எல்லோருக்கும் தான், ஆனால் தென்னாட்டிலேயே நீ பல தலங்களில் நின்று அருள் புரிகிறாய். அதனால் நீ தென்னாட்டவனுக்கு உரியவனே, உனக்கு வணக்கம். எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தென்னாடு மட்டுமல்ல, கடவுள் என்றால் அவன் சிவன்தான். அது ஏது ரூபத்தில் நாம் வழிபட்டாலும் நாம் சிவனைத்தான் வழிபடுகிறோம் என்று கூறுகிறார் மாணிக்கவாசகர் அடிகளார். அதனால்தான் எந்த நாட்டில் நீ எந்த உருவத்திலும் நீ வழிபட்டாலும் நீ சிவனைத்தான் தெரியாமல் வழிபடுகிறாய் என்று கூறுகிறார். இந்த கடைசியில் 2 வரிகள் அறியாத சிவபக்தர்களே இருக்க மாட்டார்கள். எல்லா பகவான் இருக்கும் ஸ்தலங்களில் எல்லாம் பாடும் இந்த 2 வரிகள் இது. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.
மேலும் பல வரிகளின் விளக்கத்தை என்னுடைய அடுத்த வீடியோவில் காண்போம். திருச்சிற்றம்பலம்.